Hello everyone, welcome to C2C. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்கேப்சுலேஷன். ஜாவாவில் என்கேப்சுலேஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க கெட் செட் என்கேப்சுலேஷன். ஸோ என்கேப்சுலேஷன் அப்படின்றது வந்து சிம்பிளாக வந்து கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் என்கேப்சுலேஷன்னு சொல்லுவாங்க. என்கேப்சுலேஷன்னா எக்ஸாக்டாக என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, பட் அந்த டேட்டா வந்து சென்சிட்டிவான டேட்டா, அதை வந்து நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா, ஸோ நம்ம வந்து என்கேப்சுலேஷன் பண்ணலாம். ஸோ என்கேப்சுலேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேரியபிள்ஸோ இல்லை ஆட்ரிபியூட்ஸையோ ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த ப்ரைவேட் வேரியபிள்ஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு கெட் அண்ட் செட் மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கும் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கெட் மெத்தட், அதை அப்டேட் பண்ணுறதுக்கு செட் மெத்தட். ஸோ இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக வந்து ஆட்ரிபியூட்ஸை சேஞ்ச் பண்ணாமல் ஸோ மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை நம்ம கெட் செட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணுறதும் அதை ஆக்சஸ் பண்ணுறதும் தான் வந்து என்கேப்சுலேஷன்ன்றது. என்கேப்சுலேஷன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் என்ன எக்ஸாம்பிள், கெட்டர் செட்டர் கெட் செட் எப்படி பண்ணலான்றது போட்டிருக்கீங்க. ஸோ பர்சன்னு நான் ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பர்சன் கிளாஸில் ஒரு ப்ரைவேட் ஸ்ட்ரிங் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இங்கே. கரெக்டாக? ஸோ ப்ரைவேட் ஸ்ட்ரிங்கு நேம். ஸோ இந்த நேமை வந்து நம்மளால் அந்த பர்சன் கிளாஸ் இல்லாமல் அடுத்த கிளாஸ்லேயோ எங்கே நம்ம இந்த ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணாலும் அங்கே வந்து நம்ம நேம் வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் ப்ரைவேட்ன்றதுனால. அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா பப்ளிக் ஸ்ட்ரிங் கெட் நேம் அப்படின்னு ஒரு கெட்டர் மெத்தட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கெட் நேம் என்ன பண்ணுன்னா நமக்கு நேமை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்னென்னா இந்த மெத்தட் வந்து பப்ளிக். ஸோ அந்த பப்ளிக் மெத்தட் பப்ளிக்ன்றனால இது யார் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுவே வந்து ஆட்ரிபியூட் வந்து இந்த ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம் வந்து ப்ரைவேட்ன்றனால அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ். சேம் வே இங்கே ஒரு செட் நேம்னு இருக்கா. ஸோ இந்த செட் நேம் எதுக்குன்னா நான் என்னோடய நேம் வேல்யூ அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ செட் நேம் வச்சு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் ஒரு கிளாஸ் இருக்குன்னா இந்த பர்சன் கிளாஸை வச்சு நான் 100 பர்சன் கூட க்ரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். கரெக்டாக? அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறப்போ நம்ம இந்த கெட்டர் செட்டர்ஸ் வச்சு தான் இந்த ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு பர்சனோட நேமுக்கும் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? க்ரியேட் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, வாங்க என்கேப்சுலேஷன் என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கி. ஸோ நான் ஆக்சஸ் மாடிஃபையர்லேயே ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறேன். நியூ பேக்கேஜ் இது என்னென்னு வச்சுக்கலாம்னா ஓகே, என்கேப்சுலேஷன். கரெக்டாக? என்கேப்சுலேஷன் டெமோ நியூ கிளாஸ். ஸோ இதை வந்து நான் என்கேப் டெமோ அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ மெயின் மெத்தடு தேவையா? இது தேவை இருக்காது இப்போதைக்கு. ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு ஒரு கிளாஸ் மட்டும் க்ரியேட் பண்ணுறேன், என்கேப் டெமோ. ஸோ இப்போது இங்கே வந்து நம்ம இந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் வந்து இந்த லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் சிறுசாக இருக்குது. ஸோ பப்ளிக் நான் என்கேப் டெமோன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் உங்களுக்கு வேரியபிள்ஸ் நான் டிக்ளேர் பண்ணுறேன். ப்ரைவேட் இன்ட் என்ன பண்ணலாம், இன்ட்டு கவுண்ட்டுன்னு போட்டுக்குவோமா? கவுண்ட்
கவுண்ட்னு கிரியேட் பண்ணுறேன். சேம் வே ப்ரைவேட் இன் ஸ்ட்ரிங் நேம், அதே மாதிரி ப்ரைவேட் இன்ட்டு காஸ்ட் இல்லைன்னா இன்கம். ஸோ இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரைவேட் வேரியபிள்ஸை வந்து என்னால் வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும்னா பப்ளிக்காக வந்து 3 மெத்தடு க்ரியேட் பண்ணணும். பப்ளிக் இன்ட் கெட் கவுண்ட் அப்படின்னு ஒரு மெத்தடு. இது எதுக்குன்னா இந்த கவுண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுலேருந்து நான் ரிட்டர்ன் வந்து கவுண்ட்டை நான் இதில் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த கெட் கவுண்ட்டுன்ற மெத்தடை வச்சு தான் இந்த நம்ம டிக்ளேர் பண்ணுறப்போ இதுக்கு சம் வேல்யூஸ் நம்ம கொடுத்துருப்போம். அந்த வேல்யூஸை கெட் கவுண்ட்டுன்ற இந்த மெத்தடை வச்சு தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பப்ளிக் செட் கவுண்ட் எதுக்குன்னா நம்ம ஒரு கவுண்ட்டை ஒரு இன்டீஜரை இதில் வாங்கி ஸோ இந்த கவுண்ட்டுக்கு நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ equal to count. ஓகே, இப்போ நம்ம ஒரே ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்கோம். என்னன்னா ஒரு 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 வேரியபிளுக்கு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு வேரியபிளுக்கும் டிக்ளேர் பண்ணால் என்னைக்கு முடியறதுன்னு நம்ம யோசிப்போம். அதுக்காண்டி ஷார்ட்கட் இருக்குது நமக்கு. ஸோ இங்கே சோர்ஸு ஜென்ரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ்ன்னு போனோம்னா நமக்கு இந்த இடத்துல காட்டும். நான் வந்து இந்த ரெண்டுக்கும் நான் க்ரியேட் பண்ணல, பட் நான் கவுண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணனால எனக்கு காட்டல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா டடா ஒரு செகண்டில் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி ஜென்ரேட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இப்போது நான் ஒரு நியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இதில் என்ன இந்த கிளாஸில் என்ன க்ரியேட் பண்ண போகிறேன்னா, ஸோ இது மெயின் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இது எக்ஸாம்பிளை நம்ம செக் பண்ணுறதுக்காண்டி மெயின் கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். பட் ஆனால் மெயின் மெத்தட் இல்லைன்னு யோசிப்பீங்க. மெயின் போட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அழுத்திங்கன்னா மெயின் மெத்தட் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து என்கேப்சுலேஷன் டெமோன்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு வச்சுட்டு நியூ என்கேப் ஓப்பன் க்ளோஸ் லைக் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் 1 டாட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு செட் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ செட்டில் பார்த்தீங்கன்னா 3 இது இருக்குது. ஸோ நம்ம இதில் 3 இதில் எது வேணால் கொடுக்கலாம். கவுண்ட் 1. ஸோ ஆப்ஜெக்ட் 1 டாட் செட் இன்கம் ஒரு 10,000 போட்டு போகும். 1,00,000 கூட போடலாம். ஆப்ஜெக்ட் 1 டாட் செட் இப்போ நேம் வந்து சல்மான். ஐயோ, சல்லுன்னு போகிறனா சல்மான் அப்படின்னு முத்தன் காமெடியில் போடல. ஸோ ஜஸ்ட்டு நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் 1ஓட லைக் இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ இருக்கா இல்லைன்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா சும்மா சிஸ் அவுட் போட்டு ஆப்ஜெக்ட் 1 டாட் ஸோ நம்ம கெட் பண்ணி பார்ப்போம் இதோட நேம் என்ன வருதுன்னு.
இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இதை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணால் நமக்கு இங்கே கன்சோலில் சல்மான் வந்துருச்சா. சல்லுன்னு ஒரு நாள் சல்மான் பக்தி பட்டை போட்டிருந்தா பக்திமான் இந்த மாதிரி. ஸோ இங்கே நெக்ஸ்ட் இன்கம் பார்ப்போமா எவ்வளோன்னு. கெட் இன்கம் ஜஸ்ட் ரன் பண்ணோம்னா ஓகே. ஸோ இதுதான் நம்ம லைக் கெட்டர் செட்டர்ஸ் இது தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கெட்டர் செட்டர்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம வந்து என்கேப்சுலேட் பண்ணியிருக்கோன்றது அர்த்தம். இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே என்கேப்சுலேட் பண்ணணுன்றது லைக் நாட் மேண்டட்ரி. பட் ஒரு சில ப்ரைவேட் டேட்டாஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க இல்லை ரிட்ரீவ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கெட்டர் செட்டர்ஸ் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஏன் நம்ம வந்து என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு நான் இப்போ தான் சொன்னேன். ஸோ நம்ம கிளாஸோட ஆட்ரிபியூட்ஸையும் மெத்தட்ஸையும் நம்ம வந்து பெட்டராக கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் ஆக்சஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஆட்ரிபியூட்ஸ் கேன் பி மேட். ஓகே, இதுவும் அதே தான். ரீட் ஒன்லி மட்டும் வச்சுட்டு லைக் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து கிளாஸ்லேயே வந்து வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணி அதுக்கு வேல்யூவும் வச்சுட்டு ஒன்லி நம்ம கெட்டர்ஸ் மட்டும் வச்சுருந்தோம்னா ஒன்லி ரீட் ஒன்லி மாதிரி கெட்டர்ஸ் செட்டர்ஸ் ரெண்டுமே வைக்காமல் கெட்டர்ஸ் மட்டும் வச்சுருந்தோம்னா அது ரீட் ஒன்லி டைப் டேட்டா மாதிரி அதை ரீட் பண்ண முடியும். அது பட் ஆனால் சேஞ்ச் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து ரைட் ஒன்லி. ஸோ நம்ம செட்டர்ஸ் மட்டும் ஒன்று வச்சுக்கலாம், ஆனால் ரீட் பண்ண முடியாது, கெட்டர்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைக் காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனா லைக் இன்க்ரீஸ்டு செக்யூரிட்டி ஆஃப் த டேட்டா. ஸோ நம்ம டேட்டாவோட செக்யூரிட்டி வந்து அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு கோடிங்கில். ஸோ ஈஸியாக அதை வந்து பண்ணிக்கலாம். அதுதான் வந்து மெயின் கான்செப்ட். தேங்க்யூ. என்கேப்சுலேஷன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா, பை பை, சைனிங் ஆஃப். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.